அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு தெரியும், நேற்று தினம் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. இந்த ஆர்ப்பாட்டம் எங்கு இடம்பெற்றது என்றால் விவேகானந்த மேட்டில் ஆரம்பித்து அந்த ஆர்ப்பாட்டம் ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியில் நிறைவடைந்தது. உங்களுக்கு தெரியும், கல்பொத்த வீதியில் வசித்த அம்ஷி கல்பொத்த வீதியின் எக்ஸ்போ தொடர் மாடியிலிருந்து 7வது மாடியிலிருந்து விழுந்து தற்கொலை செய்து கொண்டார். அந்த தற்கொலைக்கான பல காரணங்கள் கூறப்பட்டாலும் கூட அந்த அம்ஷியின் கொலைக்கு நீதி கேட்டு நேற்றைய தினம் வர்த்தகர்கள், பெற்றோர், மதகுருமார்கள், இளைஞர்கள், இப்படி நிறைய பேர் நேற்றைய தினம் அவருக்காக வீதியில் இறங்கி நீதி கோரி அமைதியான முறையிலே ஆர்ப்பாட்டத்தை நேற்றைய தினம் மேற்கொண்டிருந்தார்கள். இது தொடர்பாக இன்றைய நாளிதழ்களில் என்ன செய்திகள் வந்திருக்கின்றது என்றால், மௌபிம பத்திரிகையின் முன்பக்கத்திலே பிரதான செய்தியாக வந்திருக்கின்றது, கொட்டேனே மியகிய தெரியகே சித்தியின் கொலம்ப ரத்வே, அதாவது கொட்டாஞ்சேனையில் இறந்த பாடசாலை மாணவி, அதாவது தெரிய என்று கூறப்படுகின்றது, மன்னிக்கவும், அது பாடசாலை மாணவி அல்ல, மகளுக்கு அவர்களது, அதாவது அம்ஷியை தங்களுடைய மகள் வடிவத்திலே இந்த பத்திரிகை பார்த்திருக்கின்றது. மியகிய தெரிய, அதாவது இறந்து போன மகளின் சம்பவம் தொடர்பாக கொழும்பு ரத்வே, அதாவது கொழும்பு சூடு பிடித்தது, கொழும்பு ஒரு பதற்றமான சூழ்நிலைக்காகத்தான் அந்த ரத்வே என்ற வார்த்தை, அதாவது ரத்வே என்றால் நாங்கள் ஒரு சட்டியை அடுப்பில் வைத்த பிறகு அந்த சட்டி சூடாக வேண்டும், அது போன்றுதான் கொழும்பு ரத்வே சூடாகிவிட்டது என்ற செய்தி வந்திருக்கின்றது. அதே போன்று விதுஹல் பதி கெனுத் கருணு விமசாய் பாடசாலை அதிபரிடமும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும், அதிபர் குருவரையா மாறுவாக்கு என்றிருக்கின்றது, அதிபர் இடமாற்றப்பட்டுள்ளார் போன்ற விடயங்கள் இன்று மௌபிம பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக வந்திருக்கின்றது. குறிப்பாக இது போன்ற ஒரு தமிழ் மாணவிக்கு இப்படி நடந்த போது அந்த பிரச்சனை ஒரு சமூகத்திற்கு வந்த பிறகு, அல்லது அந்த பிரச்சனை தேசிய ரீதியாக பிரச்சனையாகவும் பாராளுமன்றத்திலே பேசப்படக்கூடிய ஒரு பிரச்சனையாகவும் மாற்றப்பட்ட நிலையில் இப்படி சிங்கள பத்திரிகைகள் இதற்கு முன்னுரிமை கொடுத்திருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி தருகிறது. எப்படியோ நீதி கிடைக்க வேண்டும், அந்த நீதியை பெறுவதற்காக அனைவரும் போராட வேண்டும். முடியுமான அளவு இந்த பதிவை நீங்கள் ஷேர் செய்யுங்கள். லங்கா டாக்கிஸ் பகுதியிலே இந்த பதிவை நாங்கள் தந்திருக்கின்றோம். முடியுமான அளவு இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள். நீதி கிடைக்க வேண்டும். சகோதர சிங்கள மக்களுக்கு இது தொடர்பான விழிப்புணர்வு வர வேண்டும். அந்த விழிப்புணர்வை நாங்கள் இதன் மூலமாக பெற்றுத்தர வேண்டும். குறிப்பாக சிங்கள பத்திரிகைகள், அச்சு ஊடகங்களுக்கு இந்த நேரத்திலே நாங்கள் நன்றி கூற வேண்டும். அவர்கள் இந்த பிரச்சனையை சமூகத்துக்கு வெட்ட வெளிக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, முடியுமான அளவு இந்த பதிவை பகிர்ந்து உங்களுடைய சிங்கள நண்பர்களுக்கு பகிருங்கள். அப்பொழுதுதான் இது வெளிச்சத்திற்கு வரும். கொண்டு வந்த பொண்ணு